உங்களோட கட்சிக்கு என்ன வாக்கு விகிதாச்சாரத்தோ அதுக்கேத்தாற்போல் தான் கேட்கணும். இன்னொன்னு எல்லா தேசிய கட்சிகளும் இல்ல எல்லா உதிரி கட்சிகள் என்ன பண்றாங்க? ராஜ்யசபா கொடுங்க, ராஜ்யசபா கொடுங்க. இப்போ ஒரு 35 சட்டமன்ற உறுப்பினர்னால ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் எடுக்க முடியும். அப்போ திராவிட கட்சிகள் அதிமுகவும், திமுகவும் மாஞ்சி மாஞ்சி இந்த தேசிய கட்சிகளுக்கும் மற்ற உதிரி கட்சிகளுக்கும் அவங்களோட ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுனால அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இன்னொன்னு ராஜ்யசபா என்பது மக்கள் பிரச்சனையை போய் பேசக்கூடியது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு சில பேர்கள் சொல்றேன். ஐயா சிதம்பரம் அவர்கள் அவர் கடைசியா ராஜ்யசபா போயோ இல்ல ஒரு பயங்கரமான ஒரு பேச்சு எதனா நம்ம சமீபமா பார்த்தோமா? இல்ல. இதே மோவா மொய்த்ரா போய் பேசுறாங்க, டெரக் ஓபிரியன் போய் பேசுறாங்க. அது பாராளுமன்றம் ஆகட்டும் இல்ல ராஜ்யசபா உறுப்பினர் வை ஆகட்டும். அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. அதிமுகல அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க ராஜ்யசபால. அவரு போய் ஆற்றின தொண்டு என்ன? அவர் என்ன விஷயத்த பேசி பிஜேபி திக்குமுக்காட வச்சார்? இல்ல காங்கிரஸ் கட்சியை திக்குமுக்காட வச்சார்?